வணக்கம் நண்பர்களே. இவான் மீடியாவில் இன்று நாம் பார்க்க போவது அரசு ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான பல காலம் பணி செய்த பிறகு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் பற்றிய ஒரு விடயம். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வெளியானது. தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்களை ஜாக்டோ ஜியோவின் ஒரு தலைவர் நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் தனது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறும் நம்பிக்கை வைத்து சென்றது தொடர்பாக செய்தித்தாள்களில் மற்றும் ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதை பற்றி அச்செய்தி உண்மை என்பது நமக்கு தெரியும். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இதிலிருந்து ஒரு அரசு ஊழியராக இருந்த எனது தனி அனுபவத்தையும் இத்துடன் சேர்த்து கூறுவது நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். 1998ஆம் ஆண்டு நான் விமானப்படையில் இருந்து விருப்ப ஓய்வில் வந்த பிறகு எனக்கு 2 வாய்ப்புகள் என் கண்முன்னே இருந்தது. ஒன்று, அரசு தேர்வு எழுதி தொகுதி 2இல் பணியில் வருவாய்த்துறையில் சேர்வது. இன்னொன்று, தனியார் துறையில் பணியில் சேர்வது. தனியார் துறையில் எனக்கு 3 மடங்கு சம்பளம் தருவதாக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் அரசு பணியில் எனக்கு மிக குறைவான சம்பளம் தான் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் என் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நான் பேசிய பொழுது இறுதியாக நாங்கள் முடிவு செய்தது அரசு பணி என்பது. இந்த அரசு பணியை தேர்வு செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால், பணி ஓய்வுக்கு பின்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை, பணிக்கொடை, ஓய்வூதியம் இவைகள்தான் என் கண்முன்னே வந்து நின்றன. தற்போது இத்துணை 25 ஆண்டுகளுக்கு மேலான பிறகு பணி ஓய்வு பெற்ற இந்நிலையில் நான் அதனைத்தான் பார்க்கிறேன். பணி ஓய்வு பெறும் ஒவ்வொருவருடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்களது பணிக்காலத்தில் செய்த பணி எவ்வளவுதான் இருந்தாலும், பெயர், புகழ், தன்னிறைவு, மனநிறைவு எவ்வளவு இருந்தாலும் பணி ஓய்வு என்ற ஒரு நிலை வரும்பொழுது அவர்களுக்கு குடும்பம், சமுதாயம் அனைத்தும் பார்க்கக்கூடிய ஒரே விடயம் என்னவென்றால், இவர் ஒழுங்காக பணி ஓய்வு பெற்றாரா, பணிக்கொடை பெற்றாரா, ஓய்வூதியம் பெற்றாரா என்பதுதான். பணிக்காலத்தில் நாம் செய்த அத்துணை செயல்களுக்கும் பணி ஓய்வு பெறும் பொழுது கிடைக்கக்கூடியது தான் ஓய்வூதியம். அது ஒழுங்காக கிடைக்கவில்லை என்றால் சமுதாயத்தில், பெரும்பாலும் கிராமப்புறங்களிலும் மற்றும் ஏன் நகர்ப்புறங்களில் கூட ஒரு மனிதர் ஒருவரை சந்திக்கிறார் பணி ஓய்வுக்கு பின்பு என்றால் கேட்கக்கூடிய முதல் விடயம், தங்களுக்கு எவ்வளவு பணி ஓய்வூதியம் கிடைக்கிறது என்பதுதான். அது உண்மையும் கூட. இது தொடர்பாக தளபதி விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பு நேரடியாக சென்று கோரிக்கையை வைத்தது. அக்கோரிக்கையை பொறுத்து தலைவர் விஜய் அவர்களை நன்கு வரவேற்று அவர்களின் குறைகளை கேட்டு அத்துணை அவருடைய முதல் கட்ட நிலையில் உள்ள அனைத்து கட்சி உயர் மட்ட அலுவலர்களுடன் அமர்ந்து குறைகளை கேட்டு இதற்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்பதை அவர் தனது மேனிஃபெஸ்டோவில், அதாவது தேர்தல் நேரத்தில் அது தொடர்பாக கொண்டு வருவதற்கான முழு முயற்சியையும் எடுப்பார். இதனையும் ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சிகள் அரசியலாக்க முயற்சிக்கின்றன. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அக்கோரிக்கை அவர்களின் நிலைப்பாடு எந்த காரணத்தை கொண்டும் தவறாகவோ அல்லது
அளவுக்கு மீறியோ கேட்கவில்லை. அடிப்படை உரிமை அதனையும் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் அரசு தங்களது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக கூறியிருந்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், ஆட்சிக்கு வந்தபின் கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு 4 ஆண்டுகள் கழித்த பிறகு தற்போது ஒரு குழுவை அமைக்கிறோம், அது செப்டம்பரில் தரும் என கூறுகிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால் குழு அறிக்கையை கொடுக்கும், வாங்குவார்கள், அப்படியே டிசம்பர் வரையும் போய்விடுவார்கள். போன பிறகு அப்போ இதை குழுவினுடைய இதை நாங்கள் தருகிறோம், மீண்டும் எங்களுக்கு வாக்களியுங்கள், இதனைத்தான் சொல்லப் போகிறார்கள். ஏமாற மாட்டோம். ஆட்சி அதிகாரத்திற்கு எங்களை தொடர்ந்து ஏமாற்றும் இந்த அரசுகளை நாங்கள் எங்களின் வாக்குகள் மூலமாக நிச்சயமாக தோற்கடிப்போம் என்பதை தெரிவிப்பதில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நண்பர்களே, பொதுமக்களே, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்பவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கம். அவர்கள் சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு பணி ஓய்வுக்கு பின்பும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் கௌரவமான வாழ்க்கையும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாகும். கடமை மறந்த அரசை நிச்சயமாக வாக்குகள் மூலம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் நிச்சயமாக தண்டிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.